பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட போய் நிற்கிறாங்க. கதிர் இருந்துட்டு என்னாச்சு, ஏதோ என்கிட்ட சொல்ல வர போல இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து சென்னையில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், ராஜு இருந்துட்டு என்ன இது தெரியாத மாதிரி கேட்குற, எனக்கு டான்ஸ் மேலே எவ்வளோ ஆர்வம் இருக்கணும் உனக்கே நல்லா தெரியும்ல, அதனால தான் நான் கேட்குறேன், என்னை அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏய், நீ வருங்காலத்தில் போலீஸ் ஆக வேண்டியவ, இப்படி அங்கே டான்ஸ் ஆடுறாங்க இங்கே டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு போனால் நீ போலீஸ் ஆகி நிற்கிற போது எல்லாரும் ஒன்று டான்ஸ் கிளாஸ் மாஸ்டர்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கதிர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் எனக்கு இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும், அப்போ தான் நான் நினச்சது எல்லாமே கூடிய சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி வந்து சொல்லிடுறாங்க. கதிர் இருந்துட்டு அந்த பேப்பரை ஒரு நிமிஷம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வாங்கி படிக்கிறாங்க. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்ச ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 லட்ச ரூபாய்க்கு தான் நீ இப்போ அங்கே வரைக்கும் டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறியா? ஆமாம், நீயும் லோனுக்கு எங்கெங்கேயோ அலைஞ்சிட்ருக்க, அதனால தான் பைக்கை ஜெயித்த மாதிரி இந்த 10 லட்ச ரூபா பணத்தையும் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்லிடுறாங்க. ராஜி சொன்ன வார்த்தை கதிருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. ராஜி கேட்டதுக்கு கதிர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.